الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு நல்வழி காட்டுவதற்காக பல்வேறு அறிவுரைகளை திருமறை குர்ஆனின் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அறிவுரைகளை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் 4 வகையாக அதை நாம் பிரிக்கலாம். ஒன்று, கொள்கை சார்ந்த அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது, அவனிடத்தில் யாரை வைத்தாலும் எந்த பொருளை வைத்தாலும் அது பலகீனமானது, அல்லாஹ்விடத்திலே யாரை வைத்தாலும் அவனை தவிர ஒரு மனிதன் யாரை வணங்கினாலும் யாரிடத்தில் பிரார்த்தித்தாலும் அது ரொம்ப மட்டமானது, மட்ட ரகமானது, அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு பதிலாக நிரந்தர நரகத்தை பெற்று தரும். அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய ஆளுமை, அல்லாஹுடைய தன்மைகள், இவைகள் போன்ற கொள்கை சார்ந்த விஷயங்களை, அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருவார். இது முதல் அறிவுரை. அடுத்ததாக, மனிதனுக்கு தேவையான சட்ட திட்டங்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரையாக சொல்லி வருவார். வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, உதாரண தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, எப்படி தொழுக வேண்டும், எந்த நேரத்தில் தொழுக வேண்டும், எப்படி நோன்பு நோக்க வேண்டும். நாம் ஒரு கடமையான ஒரு வணக்க வழிபாடுகளை மறந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லது செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன, இதை பற்றியான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். ஒரு மனிதன் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், எந்த அளவில் கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரையாக சொல்லி வருவார். அதே போல எல்லா விதமான சட்ட திட்டங்கள், மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான சட்ட திட்டங்களை அல்லாஹ் சொல்லி வருவார். அன்றாடம் உழைக்கக்கூடிய, எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எது அவனுக்கு ஹலாலு, எது தடை செய்யப்பட்டது, எது ஹராமு, எந்த பானத்தை குடிக்க வேண்டும், எதை குடிக்க கூடாது, இப்படியான சட்ட திட்டங்கள், அவனுடைய வாழ்க்கையில் தேவையான திருமணங்கள், அதனுடைய சட்ட திட்டங்கள், விவாகரத்து சட்ட திட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள்,
இப்படி சட்டம் பற்றியான அதை பற்றியான தகவல்களை அறிவுரையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்று செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி வருவார். நமக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள், நல்லடியார்கள், அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்த சோதனைகள் என்ன, அந்த சோதனைகளை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள், அவர்கள் எப்படி எதிர்கொண்டதால் உலகத்தில் அடைந்த பயன்கள் என்ன, மறுமையில் அடைய போகக்கூடிய பயன்கள் என்ன, இதை பற்றியான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவுரையாக திருமறை குர்ஆன் சொல்லி வருகிறார். நான்காவதாக, மனிதனுக்கு மிகவும் தேவையான வாழ்வியலை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். அந்த வாழ்வியலை கடைபிடிப்பவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. அவர் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் சரியே, ஒரே இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. அவர் இறைவனை மறுத்தாலும் சரிதான், பல கடவுள் கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரிதான், இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றாதவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த வாழ்வில் நடைமுறையை யார் பின்பற்றினாலும் முஸ்லிம் அடையக்கூடிய பயனை முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாழ்வியலை பின்பற்றினால் அவர்களும் இந்த உலகத்தில் பயன் அடைவார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹ் இதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் போது, இன்னஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு இந்த திருமறை குர்ஆன் நல் உபதேசங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த குர்ஆனை யாரு வேண்டுமானாலும் பின்பற்றலாம், யாரு வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், யாரு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், ஆய்வு செய்யலாம், அதை தம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கும் இந்த உலகத்தில் பயன் கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை பற்றி அறிமுகம் செய்கின்ற போது இவ்வாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் என்று நாம் சொன்னோமே, இந்த வாழ்வியல் இருக்கின்றது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், அது உலகத்தில் அவன் துன்பங்களை அனுபவித்தாலும் சரிதான், ரெண்டுமே நிரந்தரம் இல்லை. கீழே இருப்பவர்கள் மேலே போவார்கள், மேலே இருப்பவர்கள் கீழே இறங்கி விடுவார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற போது, ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே கால சக்கரத்தை நாம் சுழற்ற விடுகின்றோம், சுழன்று கொண்டிருக்கின்றது, நாம் சுழன்று விடுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதன் மகிழ்ச்சியில் இருக்கின்றான், காலம் முழுக்கும் அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்று அர்த்தமா? இல்லை, அவன் துன்பத்தை சந்திப்பான், துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றான், கஷ்டத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றான், காலம் முழுக்கும் அவன் கஷ்டப்படுவான் என்று அர்த்தங்கள். அவனும் மகிழ்ச்சியை ஒரு நாள் அனுபவிப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருக்குர்ஆன் வழியாக நமக்கு சொல்லி தருகின்றது. நாம் உலகத்திலே பார்க்கின்றோம். இன்னைக்கு உதாரணம், இன்னைக்கு வியாபாரம் நடக்கின்றது. ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றான், லட்சம் ரூபாய் லாபத்தை அடைந்து விடுகின்றான். இந்த லட்சம் ரூபாய் லாபம் என்பது காலம் நாளைக்கு இருக்குமா, நாளை அன்னைக்கு இருக்குமா என்று சொன்னால் இருக்காது, அது இன்னைக்கு மட்டும்தான். அதாவது வியாபாரம் நடத்துகின்றார்கள், விழா காலங்களிலே, பண்டிகை காலங்களிலே வியாபாரம் அதிகமாக லாபத்தை கொடுக்கும், அதிக வியாபாரம் நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். இது மற்ற நாள்கள்ல வியாபாரம் நடக்குமா, அதிக லாபத்தை தருமா, அதிகமான மக்கள் நம்ம இடத்துல வியாபாரம் செய்வார்களா என்று சொன்னால் அது இருக்காது, நிரந்தரம் கிடையாது. ஒரு காலகட்டம், குறிப்பிட்ட நேரம். இதே ஒரு மனிதன் பணத்தை வைத்து மகிழ்ச்சி அடைகின்றான், இதே பணம் சில காலங்களில் பெரிய நமக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தும். பணம் வந்ததனால் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகின்றானே, இந்த பணத்தினால் ஒரு மனிதன் கவலை அடைகின்றான் சில நேரங்களிலே. உதாரணமா, ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கின்றது, குழந்தை பிறந்த உடனே அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றான்,
நமக்கு ஒரு வாரிசு வந்து விட்டது, நமக்கு ஒரு குழந்தை வந்து விட்டது, குழந்தையுடைய முகத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றான். இஸ்லாம் சொல்கின்றது, எந்த குழந்தையை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைந்தாயோ அதே குழந்தையினுடைய முகத்தை பார்த்து ஒரு நாளுக்கு நீ கவலை கொள்வாய். பிள்ளைகள் பெருசாக பெருசாக அது பெண் பிள்ளையா இருந்தால் உயிரையே கையில கொடுத்து நிலை ஏற்படுகின்றது. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரிதான், பெண் பிள்ளையா இருந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நமக்கு பயம் உண்டாகின்றது. எப்படி உன வளர்க்க போகின்றோம், நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றானே. எந்த குழந்தை பிறந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தமோ அதே குழந்தை பார்த்து ஒரு மனிதன் கவலை கொள்கின்றான். அப்ப உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு சந்தோஷமா இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே கவலைப்படுகின்றான். கவலையும் நிரந்தரம் இல்லை, மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, கால சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. இதே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று செய்தியின் மூலமாக நமக்கு தத்துவ ரீதியாக இந்த உலகத்திற்கு பாடத்தை கற்றுத் தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெரும்பாலும் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஒட்டகத்தில் தான் பிரயாணம் செய்வார்கள். அவருடைய வாகனமே ஒட்டகம்தான். ஏன்னா பாலைவன மணலிலே அதுதான் பயணிப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஒட்டகம் தான் பயணிப்பார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்வார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்திலே பயன்படுத்தக்கூடிய இந்த ஒட்டகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அந்த ஒட்டகம் சுறுசுறுப்பான ஒரு ஒட்டகம், வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகம். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த ஒட்டகத்திலே பிரயாணம் செய்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தான் முந்தி செல்லும் அளவிற்கு ஒரு சுறுசுறுப்பான ஒட்டகம். ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகத்துக்கும் ஒரு கிராமவாசி அவருடைய ஒட்டகத்துக்கும் ஒரு போட்டி நடக்கின்றது, ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை விட அந்த கிராமவாசி ஒட்டகம் முந்தி விட்டது. இதை பார்த்த நபி தோழர்களுக்கு முகம் மாறிவிட்டது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தானே முன்னே செல்ல வேண்டும், அவருடைய ஒட்டகம் தானே முந்தி இருக்க வேண்டும். இந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்தி விட்டதே, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த கிராமவாசியை பார்த்து ஒரு வெறுப்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். இவருடைய ஒட்டகம் எப்படி முந்தி விட்டது, அது முந்தக்கூடாது அப்படின்னு ஒரு நிலையில இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பெருசாக எடுத்துக்கிறார். நபிகள் நாயகம் சாதாரணமாக கடந்து செல்கின்றார்கள். அப்ப மக்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள், நபி தோழருடைய முகத்தை, முகம் ஒரு மாற்றமாக இருக்கின்றதோ, இதுதான் காரணமா? நம்ம ஒட்டகை பார்க்கணும், அவருடைய கிராமவாசிகளுடைய ஒட்டகம் முந்தி விட்டதே, இதுதான் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கோபமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் மக்களுக்கு. மக்களே இங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு கோபமா? இதுதான் உங்களுடைய கோபத்தினுடைய அறிகுறியா? என்னுடைய ஒட்டகத்தை பார்க்கணும், அந்த கிராமவாசியுடைய ஒட்டகை முந்தி விட்டது, அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால் உங்க முகத்தில் கோபம் தெரிகின்றது. கூட்டு அழைத்து சொல்கின்றார்கள், ஹக்கும் அலல்லாஹ், அல்லாஹ் தன் மீது ஒரு விதியை ஏற்படுத்தி கொண்டார். என்னவென்று சொன்னால், எதுவெல்லாம் உலகத்திலே உயர்ந்து கொண்டே போகின்றதோ அது ஒரு நாள் தாழ்ந்து விடும், அல்லாஹ் தாழச் செய்வார். எதுவெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றதோ அதனால் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கீழே கொண்டு வரான். இல்ல, அல்லாஹ் தனக்குத்தானே எழுதப்பட்ட விதி என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு பாடம் நடத்துகின்றார்கள். அப்ப உலகத்திலே எதுவுமே உயர்ந்து கொண்டே போகக்கூடியவர்கள் ஒரு நாள் கீழே வருவார்கள். ஒரு மனிதன் வெற்றி அடைகின்றான், காலம் முழுக்கும் அவனுக்கு வெற்றியாகவே இருக்குமா? இல்லை, அவன் தோல்வி அடைவான். ஒரு மனிதன் தோல்வி அடைகின்றான், காலம் முழுக்கும் அவன் தோல்வியை சந்திக்க மாட்டான், வெற்றியும் அவன் அனுபவிப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒரு மனிதன் படிப்பானையானார், அவருடைய வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய வரலாற்றை ஒரு மனிதன் படிப்பானையானால் கண்களிலிருந்து கண்ணீரை தவிர அவர் எதையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எத்தனையோ துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எத்தனையோ சோதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அதாவது வறுமையும் சந்தித்தார்கள். வறுமையினுடைய கடைசி ஒரு மனிதன் ரொம்ப வறுமையில் இருப்பான், அதையும் சந்தித்தார்கள். செல்வத்தினுடைய உச்சக்கட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அந்த ஒரு நிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இந்த ரெண்டு நிலையும் சந்திக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனநிலை எப்படி என்று சொன்னார், சமமாக இருந்தது, ஸ்டெடியாக இருந்தது. நாம் வறுமையில் இருக்கின்றோம், சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கின்றது, உடுத்துவதற்கு கூட உடை இல்லாமல் இருக்கின்றது, தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்கின்றது என்று புலம்பிக் கொண்டு அவர்கள் தெரியவில்லை. அதே போல் நாம் செல்வத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை, பெருமை அடிக்கவில்லை. ரெண்டும் சரிசமமாக இருக்கக்கூடியது, ரெண்டும் அனுபவிக்க நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஸ்டெடியாக இருந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் இதே போன்ற ஒரு வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்திருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொன்னதற்காக வேண்டி உறவுகள் கூட பகைவர்களாக மாறினார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். யாரோ ஒரு ஆள் நம்மளை திட்டாங்கன்னா அது நமக்கு பெருசாவே தெரியாது. நம்ம உறவு, நம்முடைய கூட பிறந்த உறவு, நம்முடைய கூட தந்தையும் கூட பிறந்த உறவு, அவர்கள் நம்மை திட்டுகின்ற போது, அவர்கள் நமக்கு விமர்சிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். மார்க்கத்தை சொன்னதற்காக உறவுகள் கூட பகைவர்களாக மாறினார்கள். மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தது, ஆண்கள் வாரிசு இருந்தது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறித்து கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எத்தனையோ பெண் மக்கள், அவர்களுக்கு பிறந்த பெண் மக்கள் உயிரிழந்தார்கள். இப்படி பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தார்கள். யார் அந்த வரலாற்றை படித்தாலும் கல்லஞ்சம் படித்தவர்கள் கூட அவங்களுடைய உள்ளம் கரைந்து விடும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களை சந்தித்தார்கள். இது போன்ற தருணத்திலே மக்காவில் துவக்க காலத்தில் ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தலைமையில் ஒரு 4-5 பேர் வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பகல் நேரத்திலே காபத்துல்லாவிலே படுத்திருக்கின்றார்கள், திரைசீல பக்கத்துல. ஹப்பாப் இப்னு அரத் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அலா ததுஉ அஹ்லனா, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா? நாங்கள் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவ்வளவு சோதிக்கப்படுகின்றோம், அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றோம், அவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, ஒரு அமைதியான சூழல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தவர்கள் எழுந்து உட்கார்ந்து அவருடைய முகம் சிவந்து விட்டது. அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்த நபித்தோழருக்கு சொல்கின்றார்கள், உங்கள் முன்னால் சென்ற சமுதாயத்தவர் இருக்கின்றார்களே, அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எப்படியெல்லாம் அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தெரியுமா? அதாவது ஒரு மனிதனை நிறுத்தி வைத்து பெரிய ஆழமான குழி தோண்டி அந்த குழியில நிறுத்த வைத்து ரம்பத்தால் என்ன செய்வார்கள், இரு கூறுகளாக பழக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்பு இருக்கல்லவா, அதை நல்ல பழுக்க காய்ச்சி அவருடைய மேனியில் இழுக்கப்பட்டார்கள். சதையை கடந்து எலும்புகளை பதம் பார்த்தன, அந்த அளவுக்கு அவர்கள்
கொடுமைகளை அனுபவித்தார்கள் எதிரிகளால். ஆனால் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கடைசி அறிவுரை வந்தவருக்கு சொன்னார்கள், இப்ப நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றீர்களே இந்த கொடுமை, இந்த சிரமங்கள், இந்த துன்பங்கள், இதுவெல்லாம் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், இந்த நிலை உங்களுக்கு மாறும் ஒரு காலம். இந்த நிலை அப்படியே இருக்காது. நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை அன்னைக்கு என்ன ஆகுமோ, இந்த மக்காவில் வாழ முடியுமா, வாழ முடியாதா, இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், இந்த சூழல் ஒரு நாள் மாறும். மாறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு மாறியது என்று சொன்னால், சன்ஆ என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து, அந்த ஊரில் இருந்து ஹவரல் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், ஏறத்தாழ பல 100 கிலோமீட்டர். அந்த சன்னாவிலிருந்து ஹவரல் மௌத் வரைக்கும் ஒரு மனிதன் தன்னந்தனியாக பயணிப்பான். எந்த ஒரு பயமும் இருக்காது. எப்படி எந்த ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால், ஓனாய் ஆட்டை தின்றுவிடுமோ என்ற பயத்தை தவிர ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக பயணம் செய்யலாம். பல 100 கிலோமீட்டர் அவன் தனியாக பயணம் செய்யலாம். எந்த ஒரு கஷ்டமும் அவனுக்கு வராது. எந்த யாரை பற்றியான பயமும் இருக்காது. அந்த ஒரு நிலை வந்ததா இல்லையா? எப்படி வந்தது? ஒரே ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்து சொன்னால், அது கடைசி வரைக்கும் அந்த துன்பம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க, ஒரு காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்றார்கள். 8 ஆண்டுல திரும்ப மக்காவுக்கு வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? யாராலும் தடுக்க முடியவில்லை. பெரிய பெரிய பிரமுகர் எல்லாம் மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கஅபத்துல்லாஹ்வில அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே கஅபத்துல்லாஹ்வுக்கு மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து மக்கா வரைக்கும் தங்களுடைய சாம்ராஜ்யம் வருகின்றார்கள். யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிரட்டினார்களோ, அவர்களை அச்சுறுத்தினார்களோ, அவர்களெல்லாம், அந்த பெருமுகர் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு சரணடைந்தார்கள். எப்படி போனார்கள்? மக்காவிலிருந்து பயத்தோடு, உயிரை கையில பிடித்தவர்களாக போனார்கள். எப்படி வந்தார்கள்? ஒரு சாம்ராஜ்ய அதிகாரியாக, ஒரு மன்னராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைகின்றார்கள். அப்ப எப்படி ஒரு இதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மாற்றம் இதுதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகத்துல மகிழ்ச்சியும் நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதன் கஷ்டமும் அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. மாறிக்கொண்டே இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற வரலாற்று செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான ஒரு மணி நேரத்திலும் கூட மக்களுக்கு இவ்வாறு அறிவுரை சொன்னார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டம் காலம் முழுக்கும் கஷ்டமாக இருக்காது. நீங்களும் நினைச்ச ஒரு நாள் நிம்மதி பெறுவீர்கள், நீங்களும் வெற்றியை அனுபவிப்பீர்கள் சொன்னார்களே, அதை போன்று அனுபவித்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள். மதீனாவுக்கு போகின்ற பொழுது எப்படி போனார்கள்? அதாவது உடுத்த உடையோடு போனார்கள். அவர்கள் நம்பி போன எல்லா நபித்தோழர்களும், அதாவது உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். நம்ம வரலாற்றை படித்திருப்போம். ஒரு பேரித்தம்பழத்தை வைத்து 1 நாள் 2 நாள் தங்களுடைய பொழுதை கழித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் ஜகாத் வரியை வசூல் செய்கின்றார்கள், ஜிஸ்யா வரியை வசூல் செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஸாவுல அவ்வளவு குவித்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். ஹஸானா அந்த அளவுக்கு குவிந்து விட்டது. சொல்கின்றார்கள், மதீனாவுக்கு போன புதிதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் ஒரு ஜனாசா வருகின்றது. ஒரு மனிதன் இறந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்பதாக சொல்கின்றார், இந்த மனிதருக்கு ஏதாவது கடன் இருக்கின்றதா? இந்த மனிதருக்கு ஏதாவது கடன் இருக்கின்றதா? ஆம் என்று சொல்கின்ற போது, இந்த கடனை அடைப்பதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கின்றீர்களா? யாரும் முன்வராவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள். ஆனால் நபி தோழர்கள் யாரும் விட மாட்டார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும், இறுதியான துஆ கிடைக்க வேண்டும் என்று யாராவது ஒரு ஆள் என்ன செய்வார்கள்? பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மதீனாவுக்கு போன சட்டங்கள் கொண்டு வந்தார்கள். தொழுகை நடத்த வேண்டும் சொன்னால் அவருக்கு கடன் இல்லாம இருக்கும். கடன் இருந்தால் அதுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மாறிவிட்டதுன்னு சொன்னால், செல்வம் எந்த அளவுக்கு அரசு ஹசானாவில் குவிந்து விட்டது என்று சொன்னார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இன்னொரு ஜனாசா வருகின்றது. அப்ப அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கு சொல்கின்றார்கள், மன் தரக்க மாலன் ஃபஅஹுதுஹு, யாராவது இந்த ஜனாசாவுக்கு சொத்து இருக்குமையானால் அவருடைய குடும்பத்தார்கள் எடுத்துக்கொள்ளட்டும். மன் தரக்க தைரன் ஃபஅலைய தைனிஹி, யாராவது கடன் வைத்து விட்டு இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குமையானால் அதை நான் அடைக்கின்றேன், அரசு ஹசானாவிலிருந்து அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். உலகத்துல இப்படி ஒரு தலைவரை காட்ட முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு ஹசானாவில நிதி குவிந்து கிடக்கிறது என்பதை நினைத்து இன்னைக்கு பார்க்கிறோம். அதே சவுதி, அதே மக்கா, அதே மதீனா, இன்றைக்கு சவுதி அரசாங்கம் அதாவது அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனையோ வல்லரசு நாடுகள் இருக்கின்றது. அந்த வல்லரசு நாடுகள் கூட சொல்ல முடியுமா என்னுடைய குடிமக்களுக்கு யாராவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை இந்த அரசாங்கம் அடைக்கும் என்று சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு அந்த சவுதி ஆளக்கூடிய அந்த அரசுகள் சொல்லி இருக்கின்றதா? இந்த குடிமக்கள் யாராவது கடன் வைத்திருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பு நாங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்போம் சொல்ல முடியல. இன்றைக்கும் சவுதியில மக்கா மதீனாவில சவுதி அரசாங்கம் தான் இருக்கின்றது, சொல்ல முடியவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இந்த அளவுக்கு அதாவது உச்சத்தில் இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போ ஒரு அறிவுரை சொல்கின்றார்கள். என்ன அறிவுரை என்று சொன்னால், உச்சத்தில் இருக்கும்போது அதாவது ஏழ்மையில் இருக்கும்போது அறிவுரை சொன்னார்கள். இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, ஒரு காலகட்டத்திலே வாழ்க்கை மாறும். அதே போன்று செல்வத்தினுடைய உச்சத்தில் இருக்கும்போது ஒரு அறிவுரை சொல்கின்றார்கள். என்ன அறிவுரை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்தில் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பஹ்ரைனுக்கு ஒரு ஆளை அனுப்புகின்றார்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக. உபைதுல்லா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அவரு வசூல் செய்துட்டு வராரு. ரொம்ப அதிகமா வசூல் செஞ்சுட்டு வராரு, நிதி கொண்டு வராரு. இது நபி தோழர்கள் அதாவது இரவோடு இரவாக வருகின்றார்கள். நபி தோழருக்கு இந்த செய்தி தெரிந்து விட்டது. அதிகாலை ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு எல்லா மக்கள் வருகின்றார்கள். மக்களுடைய முகத்திலே ஒரு முகம் வளர்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் கேட்கின்றார்கள், அவரு நிதி கொண்டு வந்து உங்களுக்கு தெரிந்து விட்டதா? அந்த அளவுக்கு அதிகமா கொண்டு வந்துடலாம், நீங்க கேள்விப்பட்டு விட்டீர்களா? ஆமா யார சொல்லலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வாரி வழங்குகின்றார்கள், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, காலியாக மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஜக்காத்துடைய நிதி வசூல் அதிகமாயிடுச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்த பிறகு ஒரு அறிவுரை சொல்கின்றார்கள். இது செல்வத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? லவுலா யக்ஷல்லாஹு அலைக்கும், அதாவது நான் உங்களிடத்துல வறுமை அஞ்சி நான் பயப்படவில்லை, வறுமை அஞ்சி பயப்படவில்லை. மக்களுக்கு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதிகள் எல்லாம் கொடுத்து விட்டு சொல்கின்றார்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில பஞ்சங்கிறதே கிடையாது, பட்டினிங்கிறதே கிடையாது, பசைங்கிறதே கிடையாது. ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு 2 நாள் 3 நாள் நீங்க வாழ்க்கையை கழித்து அதில் தேடவே கிடையாது, வாழ்க்கை முழுக்க செழிப்பு தான் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான அறிவுரை சொல்கின்றார்கள். என்ன அறிவுரை என்று சொன்னால், நான் உங்களிடத்துல வறுமையை அஞ்சி நான் என்ன செய்யவில்லை, பயப்படவில்லை. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அதாவது செல்வத்தை தேடுவதற்காக செல்வத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டது. அவர்கள் செல்வத்தை தேடுவதில் விஷயத்தில் தங்களை அழித்துக் கொண்டார்களே, அதை போன்று நீங்களும் செல்வத்தை தேடக்கூடிய விஷயத்தில் அழிந்து விடுவீர்களோ என்று நினைத்துதான் நான் என்ன செய்கின்றேன், அஞ்சுகின்றேன் என்று ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். என்ன சொல்ல வருகின்றார்கள் சொன்னால், இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதே காலம் முழுக்க, அதாவது ஜக்காத்துடைய நிதி வசூல் அதிகமாக உங்களுக்கு நான் தந்து கொண்டே இருக்கின்றன, இதுவும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. என்னைக்காவது நாளைக்கு நீங்க வறுமையும் நீங்க அனுபவிப்பீர்கள். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை என்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அதாவது மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார் சொன்னால் அதுவும் நிரந்தரம் இல்லை, கஷ்டத்தை அனுபவிக்கின்றார் சொன்னால் அதுவும் நிரந்தரம் இல்லை, ஒரு மனிதன் வெற்றி அடைகின்றான் சொன்னால் அதுவும் நிரந்தரம் இல்லை,
தோல்வி அடைகின்றான்னு சொன்னால் அதுவும் நிரந்தரமில்லை, அது மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றி தோல்வி, அதாவது உயர்ந்த நிலை இருப்பவர் தாழ்ந்த நிலை இருப்பவர் மாறிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அறிவுரையை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வெளியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனித சமூகத்திற்கு பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். அந்த கட்டளைகளை யார் சரியான முறையிலே பின்பற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. அந்த கட்டளைகளுக்கு மாற்றமாக யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கின்ற போது وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களை நாம் சொர்க்கத்தில் நுழைவு செய்வோம், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களை நாம் நரகத்தில் நுழைய வைப்போம், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அத்தகையவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.